வணக்கம் எல்லாருக்கும். மறுபடியும் இன்னொரு பதிவு மூலம் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்க கதைக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, எப்ஸ்டீன் ஃபைல். எல்லாரும் கேள்விப்பட்ட ஒன்றுதான். அது வந்து ஃபேமஸா ஓடிக்கொண்டிருக்கு. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அதுல என்னதான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து 1953 நியூயார்க்ல பிறக்கிறாரு. பிறந்த ஒரு நார்மலா ஒரு ஏழை ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு. ஏழைன்னு சொன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில. அண்ட் தென் அப்பா வந்து ஒரு கிரவுண்ட் கீப்பர் அங்க நியூயார்க்ல. அண்ட் தென் அம்மா வந்து ஸ்கூல் வேலை செய்யறாங்க. ஸ்கூல்ல அசிஸ்ட் பண்றது டீச்சர்ஸுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாப் ஒன்ல வேலை செய்யறாங்க. இப்படியே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அந்த ஸ்கூல் வாழ்க்கையில படிச்சு ஒரு காலேஜ் போறாரு. காலேஜ்ல போய் ட்ராப் அவுட் ஆகுறாரு. அதுல பெரிய இதோண்டு ஒரு வாழ்க்கையில அந்த நேரம் வந்து அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீச்சிங் வேலை கிடைச்சு அதுல கொஞ்ச நாள் வேலை செய்யறாரு. தென் சடன்லி இவருக்குள்ள ஒரு எப்படியுமே ஒரு காசு தேடணும், மணி மேக் பண்ற மைண்ட் ஒன்று இருந்திருக்கு. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்கு ஒரு விபச்சாரத்துக்கு பொம்பளைகளை தேடி கொடுக்குறது, அதாவது வந்து ப்ரொஸ்டிடியூஷன் செய்ய தொடங்கினார். அதுவும் வந்து சும்மா ஆட்களுக்கு இல்லை, அதாவது வந்து பெரிய பெரிய விஐபிஸுக்கு அப்படியான ஆட்களுக்கு ப்ரொஸ்டிடியூஷனுக்கு கேர்ள்ஸ்களை பிடிச்சி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுல அவருக்கு நிறைய கனெக்ஷன் உருவாயிடுச்சு. அதாவது வந்து எப்படின்னு சொன்னா, இது வந்து சும்மா கனெக்ஷன் இல்லை, பட் இது ஹியூஜ் சக்சஸா போனதுக்கு காரணம் வந்து அங்க வந்து சேர்ந்த ஆக்கள் எல்லாம் வந்து பெரிய கோடீஸ்வரனும் உலகத்துல பெரிய பெரிய பதவிகள்ல உள்ள ஆக்களும் தான் வந்து சேர்ந்தாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, எல்லா மனுஷருக்கும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு குரூர எண்ணம் கொண்ட ஆசைகள் இருக்கிற மாதிரி இந்த இந்த பெரிய ஆக்களுக்கு இப்படி குரூர ஆசைகள் இருந்திருக்கு. அந்த அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆளாத்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருந்திருக்காரு. அவர் வந்து அதாவது வந்து சின்ன பிள்ளைகளை எல்லாம் அதாவது வந்து 8-9 வயசு பிள்ளைகள்ல இருந்து 16-17 வயசு பிள்ளைகள் வரைக்கும், பொம்பளை பிள்ளைகளையும் இல்லை ஆம்பளை பிள்ளைகளையும் அவங்களுக்கு ப்ரோஸ்டிடியூஷனுக்கு ஈடுபடுத்தி, இல்லை அவங்க விருப்பமாவோ அவங்க விருப்பம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை அந்த பெரிய பெரிய ஆக்களுக்கு வந்து அந்த கிட்ஸை வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. இவங்க வந்து நாங்க எத்தனையோ பெரிய சொசைட்டில மரியாதையான ஆக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து அவங்க உள்ளுக்குள்ள ஒரு கொடூர எண்ணம் கொண்ட ஆக்களா தான் இருந்திருக்கா. அந்த ஃபைல்ஸ் அந்த கதைகளை எல்லாம் பாக்குற நேரம் வந்து ஒரு ஒரு வெறுப்பு தான் தோணும். ஐயோ என்னடா இப்படி செஞ்சிருக்கான் இந்த ஆளா இப்படி, இந்த மாதிரி தோணும். இதுல வந்து பெரிய பெரிய தலைகள் கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் தென் பிரின்ஸ் ஆண்ட்ரூ அண்ட் தென் அது மாதிரி பில் கிளின்டன், நிறைய 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 ஆக்களோட பெயர்கள் அடிப்படுது. இந்த சும்மா ஆக்களும் இல்லை. அப்ப இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு இந்த கனெக்ஷன்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லியும் பார்க்கவே வேணும். முதல்ல இவர் வந்து நியூயார்க்ல ஒரு சின்னதா ப்ரோஸ்டிடியூஷன் தான் நடத்தி கொண்டிருந்தாரு. அதுக்கு பிறகு கிளென் மேக்ஸ்வெல் சொல்லி ஒரு லேடி வந்து அவரோட கனெக்ட் அவ வந்து யூகேல இருந்தாக்கள். அவரோட அப்பா வந்து ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் நினைக்கிறேன்னா, அவர் வந்து யூகேல ஒரு பெரிய பணக்காரால். அவ வந்து அந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியில தான் இருந்தவ. படிச்சது வந்து ஆக்ஸ்போர்ட்ல வந்து உலகத்திலே உள்ள பெரிய பணக்கார சொசைட்டி, அதாவது கிட்டத்தட்ட கிங்ஸ், குயின், அதாவது சவுதி அரேபியா, அங்க பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து அங்க படிச்ச ஆக்கள் இருக்காங்களே. இப்ப உலகத்திலே உள்ள பணக்காரர்கள் வந்து படிக்கிற இடம் மாதிரியான ஒரு இடம். அப்ப அதுல வந்து அவாக்கு வந்து அந்த லேடிக்கு வந்து சரியான கனெக்ஷன் இந்த உலகத்து தலைவர்களோட, இப்ப இருக்க தலைவர்களோட வந்து நிறைய கனெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அப்ப கிளென் மேக்ஸ்வெல் வந்து அப்பாவோட எல்லாம் யூகேல வாழ்ந்து கொண்டிருக்க காலத்துல வந்து அவங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன். அவர் வந்து ஒரு ஸ்கேம்ல சிக்கிறாரு. அந்த ஸ்கேம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து பென்ஷன் ஸ்கீம் ஒன்று நடத்தி அதுல சொத்து மாத்து பண்ணி அந்த காசை செஞ்சுன்னு சொல்லிட்டு ஆக்களுக்கிட்ட கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் ஒரு கெட்ட பேரா வந்துட்டு, அப்ப லண்டன் முழுக்க யூகே முழுக்க அந்த ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்லுக்கு வந்து ஒரு கெட்ட பேர். அவரு பார்த்தாரு, இங்க இருந்து பிசினஸ் எல்லாம் இனி செய்யறதை விட யூகேல வந்து பேட் நேம் ஆயிடுச்சு. அவர் என்ன செஞ்சாரு, பேசாம நாங்க நியூயார்க்குக்கு ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி நியூயார்க்குக்கு ஷிஃப்ட் ஆனவர். அப்ப நியூயார்க்குக்கு ஷிஃப்ட் ஆகி அவர் அங்க போயிட்டு, அவர் தான் முதல்ல போயிட்டு அங்க இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பார்ட்டியில அவரும் கலந்து கொண்டு இருந்திருக்காரு. ஸோ அவரும் கலந்து கொண்டு இருந்துட்டு அவர் மூலமா தான் இவங்கள் நியூயார்க்கு இவர கேர்ள்ஸ் எல்லாம் நியூயார்க்கு போய் செட்டில் ஆனதுல அவர் மூலமா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பழக்கம் வந்து கிளென் மேக்ஸ்வெலுக்கு கிடைச்சு. கிளென் மேக்ஸ்வெல் வந்து கொஞ்ச காலம் நியூயார்க்ல இருக்கிற நேரம் வந்து அவரோட
அப்பா வந்து ஒரு கிளென் மேக்ஸ்வெல் அப்பா வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்துல ஒரு போட்ல செத்து போயிடுவாரு. யாரோ கொலை செஞ்சேன்னு ஒரு பக்கம் சொல்றான், இன்னொரு பக்கம் சொல்றான் தற்கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு. இட் ஜஸ்ட் என்னன்னு சரியான ஸ்டோரி தெரியாது. ஏன்னா அந்த பெரிய ஆக்களுக்கு இப்படி இப்படி நடக்கிறதெல்லாம் சொத்து மாத்து செஞ்ச ஆக்களுக்கு நடக்கிறதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கோம். அது ஒரு தெரியாத ஸ்டோரியாவே போயிரும் என்ன என்ன நடந்துன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கெஸ்லின் மேக்ஸ்வெல் அப்பாவுக்கும் நடந்து. அதுக்கு பிறகு இவ வந்து உலகத்துல தன்னோட பேரை தன்னோட அப்பாவுக்கு அடுத்ததா தான் நிலநாட்டம்னு செஞ்சு நினைச்சிருந்தா. அப்போ இவ என்ன செஞ்ச ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட சேர்ந்து அவர் ஏற்கனவே இந்த ப்ராஸ்டிடியூஷன் பெரிய ஆக்களுக்கெல்லாம் செஞ்சு கொண்டிருக்காரு. அதுவும் வந்து அவர் எப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் செய்கிறேன்னு சொல்லி இந்த பெரிய ஆக்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் செய்கிறேன்னு சொல்லி தான் அதுக்குள்ளால தான் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து பல ப்ராஸ்டிடியூஷன்களை செஞ்சு கொண்டிருக்காரு. அதே நேரம் இந்த ப்ராஸ்டிடியூஷன் எல்லாம் செய்கிற வர்ற காசுலையும் அயர்லாந்து அதாவது வந்து இதுக்கு வெளியே நியூயார்க்குக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி ஒரு அயர்லாந்து அந்த அயர்லாந்து வந்து ஒரு தீவுண்டை வாங்குறாரு. அந்த தீவு வந்து அந்த தீவுக்கு அவர் வச்ச பேர் சென்ட் ஜேம்ஸ் அயர்லாண்டுன்னு சொல்லி ஒரு தீவு. அந்த தீவுக்கு பேரை வைக்கிறாரு. அவர் பார்த்தா நியூயார்க் டவுனுக்குள்ள இது எல்லாத்தையும் செய்கிறத விட இதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, இதுக்குள்ள செஞ்சால் பெரிய பிரச்சனை வந்துடும் எப்பயாச்சும் இருந்துட்டு. நான் தனக்கு ஒரு சேஃபான இடத்த ஒன்று பார்த்து அங்கே இதை நியூயார்க்கை விட்டு தள்ளி ஒரு ஐலாண்டையே கிரியேட் பண்ணிட்டேன். அங்கே வந்து பல விதமான பில்டிங்களையும் கட்டி அண்ட் தென் அந்த ஐலாண்டுக்கு போக முடியாது, வேறு ஆட்கள் வர முடியாத அளவுக்கு ஒரு சில வேலைகளை அவர் பார்த்துருக்காரு. அதாவது வந்து அந்த அந்த ஐலாண்ட் வந்து அமைஞ்சிருக்கிறதும் அப்படியான ஏரியாவில் தான். அதாவது கோரால் ரீஃப்ஸ் எல்லாம் இருந்து கொண்டு அது போட்டுகளை எடுத்துக்கொண்டு ஈஸியாக உள்ளே வர முடியும். அதுக்குண்டு ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழித்தடம் மூலமாக தான் உள்ளே வரணும். அந்த வழித்தடம் மூலமாக உள்ளே வரேன்னு சொன்னால் அதுக்குண்டு உங்கள் கார்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, லொக்ஸ் வச்சுருக்காங்க, கேட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போகிறது நார்மல் ஆக்களுக்கு போக முடியாது. இவங்கள் அந்த செக்யூரிட்டி அந்த அளவுக்கு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவர் என்ன செஞ்சார், இப்போ என்னண்டா இப்போ இன்னும் எப்ஸ்டீனுக்கு வந்து ஈஸியாக போயிடுச்சு. ஆக்களை மறைவாக கொண்டு அவங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கோ அந்த மாதிரியான இடத்துல இந்த அயர்லாண்டை பயன்படுத்துறதுக்கு அவருக்கு இன்னும் நல்லதாக போச்சு. இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய அயர்லாண்ட் இருக்குது. அங்கே ஒரு ஏர்போர்ட் கூட இருக்குது. இப்போ பெரிய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் அங்கே வந்தேன்னு சொன்னால் அங்கே இருந்து அந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு அங்கே இறங்கிட்டுது. பிறகு இந்த ஐலாண்டுக்கு போட் மூலமாக கப்பல்கள் மூலமாக இங்கே உள்ள கூட்டி வந்திருக்காரு. அதே மாதிரி தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த புள்ளைகள் வந்து வயசில் குறைஞ்ச புள்ளை இல்லாட்டி ஓனபி மாடல்ஸ் அப்படி இப்படின்லாம் இருக்கணும், அந்த ஆக்களையெல்லாம் டார்கெட் பண்ணி என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி நீங்கள் வந்து நான் சொல்கிறபடி நடந்து கொண்டுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இவ்வளவு காசு தருவேன், ஒரு கிட்டத்தட்ட $5,000 $10,000 இந்த மாதிரி ஒரு காசை தருவான்னு சொல்லிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கேர்ள்ஸை கூட்டி போயிருக்காரு. அந்த கேர்ள்ஸும் ஒரு சில ஆக்களோட இருந்து அவங்களும் வந்து இன்னும் அண்டர் ஏஜ் கிட்ஸையோ இல்லாட்டி தங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸையோ கொண்டு வந்திருக்காங்க. அது அப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னால் ஓகே, நீ ஒரு ஆளை எனக்கு கொண்டு சேர்த்து தரேன்னு சொன்னால் நான் உனக்கு ஒரு $10,000 தரேன் இல்லாட்டி $5,000 தரேன்னு சொல்லிட்டு அந்த வந்த பிள்ளைகள்கிட்டயே வந்து விலை பேசியிருக்கார். ஸோ அதுகளும் வந்து இந்த காசுக்காக எல்லாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்த பிள்ளைகள் இந்த காசுக்காக நிறைய வேலைகளை நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்தும் விட்டுருக்காங்க. ஒரு சில ஃபேமிலியில் சின்ன குழந்தைகளை கூட அப்பா அம்மா விற்றுருக்காங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் கூட இருந்திருக்கு. அதாவது வந்து ஒரு எவெண்ட்டுக்கு கூட்டி போகிறோம், அதுக்கு கூட்டி போகிறோம், இதுக்கு கூட்டி போகிறோம்னு சொல்லிட்டு அதை இல்லாமல் ப்ரோஸ்டிடியூஷனுக்கே அந்த சின்ன பிள்ளைகளை வச்சு ப்ரோஸ்டிடியூஷன் நடந்திருக்கு. இந்த பெரிய பெரிய ஆக்கள் நாங்கள் உலகத்திலே தலைவர்கள்னு சொல்லி காய்ச்சிருக்க ஆக்கள் எல்லாம் வந்து உண்மையிலே கொடூரமும் கொண்ட ஆக்களை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதை ஒரு சில கதைகளை சொல்ல முடியாத கேட்குற நேரம் கூட வந்து எங்களுக்கும் சின்ன பிள்ளைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது சரியான என்னடா இப்படி ஒரு இது இருக்குது, ஒரு கோபமும் வருது, எதுவும் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு அவங்களை எதுவும் பண்ண முடியலைன்னு சொல்லி ஒரு ஆதங்கமும் இருக்குது. இந்த ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறேன்னு தெரியல. அப்போ இதை கதைக்காமல் விட்டால் கூட வந்து நாங்கள் இங்கே இந்த சொசைட்டிக்கு செய்கிற ஒரு துரோகமாக போயிடும்னு நினச்சி தான் நான் இதை கதைக்கே எடுக்கிறேன். நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னால் இந்த கதையில் அப்போ இவங்க வந்து இந்த ஐலாண்டில் வச்சு பல விஷயங்களை செய்கிறாங்க. அதாவது வந்து இந்த ஐலாண்டு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக பெரிய ஹெல்ம் ட்ரீஸ், அதாவது வந்து தென்னை மரம் மாதிரி பெரிய மரங்களை நட்டு அந்த அங்கே உள்ள பில்டிங்ஸை எல்லாம் வந்து வெளியே இருந்து பார்க்க முடியாத அளவுக்கு மறைவான ஒரு இடமாத்தான் வச்சிருந்தவங்க. அப்போ ஈஸியாக வந்து யாரும் வந்து பார்த்துட முடியாது.
அப்போ இப்படியே இவர் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் நேரம் ஒரு தடவை வந்து இவருக்கு இவருக்கு எதிராக ஒரு கேஸ் ஒன்று வருது. அது வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள புள்ள தான். அந்த ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு இவர் ஏதோ மசாஜ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு அவங்க வேறு மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்படி கஷ்டப்பட்டவங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வீடே இல்லை. ஒரு ட்ரெயிலர் பார்க்கல, ஒரு ட்ரெய்லரில் தான் அவங்களோட வீடே, அதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ இவங்க வந்து அதை கம்ப்ளைண்ட் கொண்டு போயிட்டு ரைஸ் பண்ணுறாங்க போலீஸில் எல்லாம் வந்து. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கொள்ள தயங்குறாங்க நிறைய போலீஸுகள். அது இருந்து அதை எடுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள விருப்பமே இல்லை. ஸோ அதுலேயும் வந்து பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர் இந்த ப்ரெஷர்கள் அதிகமாக இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரை ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போனால் அங்கே ஒரு தீர்ப்பு வருது. எப்படின்னு சொன்னால் இவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் எத்தனை மாதம் 18 months ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவரை வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த ஜெயில் வந்து அவருக்கு ஒரு உல்லாச வாழ்க்கை மாதிரி தான் இருந்தது. அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி அதுதான் காட்டுது. எப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஜெயிலில் உள்ள இருக்கலாம், ஆனால் 6 நாள் தனக்கு இஷ்டப்படி 12 hour வெளியே போயிட்டு வரலாம். அவர் எங்கே வேண்டாலும் போகலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். ஆனால் அவரை பின்தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதோ அது ஒன்றும் கூடாது. அண்ட் தென் ஒரே ஒரு நாள் ஃபுல் டே இருக்கணும். மற்றபடி 6 நாள் காலையில் இப்போ 10 மணிக்கு போனால் இரவு 10 மணிக்கு தான் வரணும். அவருக்கு எந்த விதமான ஒரு பெரிய தண்டனை மாதிரியே இல்லை. அது அவர் என்ன செய்கிறார் வந்து ஒரு ஆஃபீஸ் அமைச்சு அங்கே நியூயார்க்லேயே ஏதோ தன்னோட பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை செய்கிறேன்னு சொல்லி இதே வேலையை திரும்ப தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்காரு. எனக்கு விளங்கே இல்லை பாருங்க. இப்போ அவர் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த ஜெயில் தண்டனையில் அவருக்கு கிடைச்ச ஜெயில் தண்டனை வந்து கிட்டத்தட்ட 12 மணித்தியாலும் வெளியே இருக்கலாம், தன்னோட இஷ்டப்படி வெளியே போய் வரலாம், டீமோட அவர் எங்கே வேண்டாலும் போகலாம், அவருக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் செய்யலாம். ஏன்னு சொன்னால் அவருக்கு இருந்த சப்போர்ட் அப்படி. கிட்டத்தட்ட ட்ரம்ப்பு, பில் கிளின்டன் இவங்களெல்லாம் வந்து பெரிய ஆக்கள். ஸோ அவங்களுக்கு இந்த சப்போர்ட் மூலம் அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டமே உலகத்திலே பெரிய தாங்கள் டெமோக்ராட்டி நாடுன்னு சொல்கிற நாடு ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை எந்த அளவுக்கு வளர்ச்சிருக்குன்னு சொன்னால் யாருக்குமே கொடுக்காத ஒரு ப்ரிவிலேஜை அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து எஃப்ஸ்டீனுக்கு கொடுத்துருக்கு. அப்போ அவர் இப்போ அதே நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 387 days தான் ஜெயிலில் இருந்தார். ஃபுல்லாக இதை முடிக்கவும் இல்லை. 2008 to 2009 வரைக்கும் இருந்திருக்காரு. அது கிட்டத்தட்ட 2005 கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணப்படுறது வந்து 2008. முதல்ல வந்து அந்த போலீஸே பயப்படுது இவ்வளோ பெரிய ஆளுக்கு எதிராக எப்படி ஒரு விஷயத்த கொண்டு போகிறதுல. அதே நேரம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஆக்கள் எல்லாம் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த புள்ளல்ற ஃபோட்டோவில் இருந்து அந்த டீட்டெயில், அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆக்களை டீட்டெயில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு த்ரெட் மாதிரி. நீங்கள் எங்களுக்கு எதிராக போகணுன்னு சொன்னால் ஓகே உங்கள்கிட்ட டீட்டெயில் எல்லாம் நாங்கள் வெளியே விடுவோன்ற மாதிரி. ஆனால் ஒரு நார்மலாக ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு விஷயம் இருக்கணும். அதை இவங்க வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் அதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கணும். அதையும் செய்ய விடாமல் அந்த அளவுக்கு அவர் ஒரு பவர் ஒன்று இருந்திருக்கு. ஓகே நீ எனக்கு எதிராக வாரியா, நான் உங்களை எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன், உங்களோட பிள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு திரும்ப எனக்கு எதிராக யாரும் கதைக்கக்கூடாதுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு மறுபடியும் அவர் 2009 ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டார். ஜெயிலிருந்து வெளியே வந்து ஆக்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்னடா தங்களால் ஒன்றும் செய்யலாம் போச்சு, எப்படி ஒரு கொடூரன தங்களால் ஒரு ஜெயிலுக்குள்ளே தொடர்ந்து போட்டு வைக்கலாம் போச்சு, இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இதை செய்யலாம் போச்சுன்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட்டு இதுக்கு எதிரான மூமெண்ட் எல்லாம் நடக்குது. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு எதிராக இன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்குறாங்க. மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த மூமெண்டம், மக்கள் எதிர்ப்பு இதெல்லாம் கூடினதோட இவரை வந்து 2019 வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2019 அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு அதில் தான் வந்து இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சரியான ஜெயிலில் போட்டு ஒரு சரியான தண்டனை மாதிரி அதில் தான் கிடைக்கிது. ஏன்னு சொன்னால் மக்கள் எதிர்ப்பு கூடுறதோட அதை வந்து சரியாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அப்போ கூட நிறைய பவர் இருந்தால்தான், பட் இந்த மக்கள்ற மூமெண்ட் வந்து வித்தியாசமாக மாற சொல்ல அவங்களால மக்கள்ற மூமெண்ட்டை வச்சு அதுக்கு எதிர்ப்பாக ஒன்றும் செய்யலாம். அப்போ இவர் ஜெயிலில் இருக்க நேரம் வந்து இவர் கிட்டத்தட்ட FBI விசாரணை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அந்த விசாரணையில்
இவர் வந்து ஒரு சில உண்மைகளை சொல்லி இருக்க நேரம் வந்து அவர் சொல்லியிருக்காரு, ஓகே இந்த ஜெயிலில் எனக்கு உயிருக்கு ஆபத்துண்டு. இப்படி ஒரு நாள் படுத்திருக்கிற நேரம் வந்து அவர் கத்தி இருக்காரு. கத்துனா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, செக் பண்றதுக்கு ஓடி வந்தா பக்கத்தில் உள்ள இனிமேட் வந்து பக்கத்தில் உள்ள ஜெயிலில் வர செல்மேட் வந்து இவரை கொல்ல ட்ரை பண்ணார்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. பட் அதையே மாற்றி இவங்க என்ன செய்யணும், இல்லை இவர் தான் தற்கொலை செய்ய ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு கதை இருக்கேன்னு சொன்னால், இவங்க உள்ளுக்கால ஆக்களை செட் பண்ணி அவரை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு கதையும் இருக்கு. அதை அவர் சொன்னதோட இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க, ஓகே இதை ஒரு தற்கொலை செய்ய பார்த்துட்டு இது இப்படி ஒரு விஷயமா எங்கள்கிட்ட போய் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைம் வாட்ச் ஒரு சூசைட் பண்ண ட்ரை பண்றால வந்து வாட்ச் லிஸ்ட்ல போடுவாங்க. அந்த வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு இவரை வந்து பார்த்து கொண்டே இருந்தவங்க, அதாவது வந்து ஒரு கார்ட்ஸ் இருக்கும், சிசிடிவி இருக்கும், அவருக்கு தற்கொலை பண்ணிக்கொள்ள முடியாத அளவுக்கு அங்க எந்த சாமானும் இருக்காது. அப்படியான ஒரு மெயின் வாட்ச் லிஸ்ட்ல அவரை போட்டுட்டு இப்ப இவரு தொடர்ந்து இந்த ஜெயிலில் இருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஜூலை 6, 2019 ஒரு 36 நாள் அதுல அந்த ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு. அப்படி அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற நேரம் வந்து இவரை வந்து கண்காணிப்புலயே கண்காணிப்புல வச்சிருந்து அவரை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. மறுபடியும் இப்ப ஒரு 36வது நாள் வந்து ஐ திங்க் ஆகஸ்ட் 10th 2019 அவரை ஜெயிலில் அவர் செல்லிலே அவர் செத்து கிடக்கிறா இவங்க இது செய்கிறாங்க. அப்போ என்ன நடந்துன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குற நேரம் வந்து அன்றைக்கு ஃபுல்லாக அந்த ஜெயிலில் வந்து சிசிடிவி கேமரா எதுவுமே வேலை செய்யலையா, எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. ஈவன் தோ வெளியால் உள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கூட வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணப்படையில்லைன்னு சொல்கிறாங்க. சரி அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருந்த ஒரு ஆக்களை பார்க்கத்தானே வேணும், அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தானே. அந்த கார்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கொண்டுனா தாங்கள் நித்திர கொண்டுட்டோம்னு சொல்லிட்டாங்க கார்ட்ஸ். ஸோ இவருக்கு தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கு என்ன எப்படி செத்துருக்காருன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பங்க் பெட் எல்லாம் மேலே ஒன்றுக்கு மேலே ஒரு பெட் இருக்குன்னு தானே, அதுல இருந்து குதிச்சு அதை கழுத்து முறிகிற மாதிரி அப்படியான ஒரு சாவு தான் நடந்திருக்கு. அதுல இருந்து குதிச்சு செஞ்சு செத்துருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இது கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, ஒரு நம்ப முடியாத விஷயம் உண்டு. சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கதையை கேட்கிற நேரம் வந்து என்னன்றா இவ்வளவு பெரிய ஜெயில இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிற பாத்துக்கிற ஜெயில நீங்க செக்யூரிட்டி கேமரா எல்லாம் அதே நாளையில அவர் சாகிற நாளையில இந்த ஃபுட்டேஜும் இல்லை, இது நம்பும்படியா இல்லை. ஈவன் தோ அவரை போஸ்ட்மார்டம் எடுத்து இல்லை இது தற்கொலை தான் சொன்னா கூட எனக்கு எப்படி படுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இப்போ எத்தனையோ பேர்ற டீட்டெயில்ஸை வந்து இவர் கையில் இருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் சொல்லியிருக்கார் தான் வந்து ஒத்துக்கொள்றேன், உங்களோட என்னென்ன நடந்ததுன்றத உங்களுக்கு நான் சொன்னா நீங்க வந்து எனக்கு என்னோட உயிருக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த ஜெயில் தண்டனையை குறைக்கணும், மற்ற ஆக்களையெல்லாம் நான் காட்டி தருவேன்னு சொல்லி. ஸோ இது வந்து நிறைய இப்போ இவர் கதைக்கு தொங்கி இருந்தேன்னு சொன்னால் நிறைய ஆக்களோட தலை ஊர்களும் நிறைய ஆக்களோட பேர் வரும். ஸோ ஈவன் தோ என்ன சொல்ற ஒரு கெட்ட ஆள் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா கூட, ஆனால் இருந்திருந்தால் இன்னும் மற்ற ஆக்களோட பேர்கள் வந்திருக்கலாம், இன்னும் சில ஆக்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கலாம்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அதே நேரம் வந்து இப்போ கூட ஒரு சில ரூமர்ஸ் இருக்கு, இல்லை செத்தது அவர் இல்லை, அவர் எங்கேயோ கடத்திட்டு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, செத்தது வந்து வேற ஆக்கள், அவர் இப்பயும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு ஃபைல்ஸ், இவ்வளவு எவிடன்ஸ், இவ்வளவு இதெல்லாம் கிடைச்சும் அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுல உங்களால ஒரு 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 ஜஸ்டிஸை கொண்டு வர முடியலன்னு சொல்லிக்க, அப்ப மற்ற ஏழ்மையான நாடுகள்ல எல்லாம் வந்து பணக்காரர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நடக்குதா இருக்கு. எங்களுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ன்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததால எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கு. இந்த ஃபைல்ல ஒரு சில விஷயங்களை கேட்கணும்னு சொன்னா கேனிபலிசம், என்ன சொல்றது, ஆக்கள் சாப்பிட்ற விஷயங்கள் கூட நடந்திருக்குன்னு சொன்னா உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் என்ன சொல்றது, இதை கேட்குற நேரம் சில வேளை உண்மையா இருக்குமோ என்று தோணுது. அது மட்டும் இல்லை, அங்கே அந்த மேன்ஷன்ல ரிச்சுவல் செய்கிறது, அதாவது வந்து சமய சடங்குகள் மாதிரி சில விஷயங்கள் செய்யறதுக்குரிய இடங்கள் கூட இதில் எல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி இருக்க சொல்ல சில நேரம் அப்படி நரபலி கொடுக்குற விஷயங்கள் அங்கே நடந்திருக்குமான்னு கூட சந்தேகிக்க தோணுது. நிறைய பேர் வந்து
வெளியே கதைச்சல ஆக்கள் எல்லாம் காணாமாக்களும் பட்டிருக்காங்க. திடீர்னு எங்கே போனண்டு இல்லை. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உண்மையிலே இது ஒரு மிஸ்ட்ரியான கேஸ் தான். ஆனால் இவ்வளவு ஃபைலும் வெளியே வந்தும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லிக்க அது ஒரு சேடான விஷயமும் கூட. அதே நேரம் இன்னும் எத்தனையோ ஃபைல்ஸ் வெளியே வராமல் இருக்குது. இதை ஏன் வெளியே விடாமல் இருக்காங்க, ஏன் உள்ளே வச்சு மறைக்கிறாங்க, இப்படியான பல கொஸ்டின் அவங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கும் இருக்குது. அது என்ன சொல்கிறது, நானும் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். இந்த சின்ன பிள்ளைகளுக்கோ இல்லை பொம்பளைகளுக்கோ இல்லை ஆம்பளைகளுக்கோ அநியாயம் செஞ்ச அத்தனை பேரும் வந்து ஒரு கட்டத்தில் தண்டிக்கப்படணும். யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை கையில் எடுத்து ஏதாச்சும் ஒரு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்டா கிட்டத்தட்ட 20 வருஷமா இது நடந்து கொண்டிருக்கு. 20 வருஷம்னு சொல்லிக்க ஒரு பெரிய பீரியட், இட்ஸ் லாங் பீரியட். இதில் இவ்வளவு கிரைம் நடந்திருக்கும், சும்மா இருந்திருக்காது. ஸோ இதுகளை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ஆக்கள் சாகிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு தண்டனை கிடைச்சுன்னு சொன்னால், இல்லாட்டி நேமை ஷேம் பண்ணுற மாதிரியாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கணும். கட்டாயம் அதை ஷேம் பண்ணியும் பிரயோசனம் இல்லை. அவங்களுக்கு ஒரு தண்டனை கட்டாயம் கொடுத்தே ஆகணும். நாங்கள் பார்ப்போம். இன்னும் கிட்டத்தட்ட விட்ட ஃபைலை விட இன்னும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் இருந்து ஏதாச்சும் புது விஷயங்கள் புது இதுகள் வந்தேன்னு சொன்னால் நான் உங்களோட மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். நான் உங்கள் முரளி. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.